வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு தாழ்வு மனப்பான்மை யாருக்கு இருக்கும். தாழ்வு மனப்பான்மைனா ஃபர்ஸ்ட் என்ன? அடுத்தவங்களால செய்யக்கூடிய விஷயத்த நம்மளால செய்ய முடியாமல் போகிறது. அடுத்தவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா இருப்பாங்க, நம்மளால நல்லா இருக்க முடியாது. இப்போ இந்த தாழ்வு மனப்பான்மை எதனால வருது? அடுத்தவங்க கூட கம்பேரிசன் பண்ணுறதுனால வருது. அப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த தாழ்வு மனப்பான்மை யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஒரு ஜாதகத்துல சனி மட்டும் தனியாக இருந்தால் அவர் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அடுத்தவங்க கூட கம்பேரிசன் பண்ணிட்டே இருப்பார். அவரை அதே மாதிரி யாருக்கிட்டமே பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா கை குலுக்கிறது, கட்டி பிடிக்கிறது, ரொம்ப ஜாலியாக பேசுறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவருனால பண்ண முடியாது. எப்பவுமே அடுத்தவங்க நல்லா இருக்கிறவங்களை பார்த்து ஒரு சின்ன ஒரு பொறாமை இருந்துகிட்டே இருக்கு அவங்களுக்கு. அந்த பொறாமை என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா தாழ்வு மனப்பான்மையா மாறிடு. குறிப்பா இந்த கும்ப லக்னத்துக்கு மகர லக்னத்துக்கு இந்த ரெண்டு லக்னத்துக்குமே இயற்கையாகவே பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை அதிகமாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க ஆளுகளை வச்சு கம்பேரிசன் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு மேலே யார் இருக்கிறாங்களோ அவங்க கூட தான் கம்பேரிசன் பண்ணி இவங்க மனசை கெடுத்துக்குவாங்க. மனசை சந்தோஷமாகவும் வச்சுக்க மாட்டாங்க. எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும் அடுத்தவங்ககிட்ட பேசும்போது அது அவங்களுக்கு பெருசா தெரியாது. மனசுல பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா இவங்களுக்கு கீழே தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். எப்பவுமே இந்த கம்பேரிசன் மைண்ட் சனிக்கே உண்டானது. அப்போ எந்த லக்னத்துல யாருக்கும் லக்னத்துல சனி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்கு இருக்கும். குறிப்பா கும்ப லக்னத்துக்கு அதிகம், மகர லக்னத்துக்கு அதிகம், அதே மாதிரி கடக லக்னத்துக்கும் அதிகம், மேஷ லக்னத்துக்கும் அதிகம். மேஷ லக்னத்துல சனி பார்த்தீங்கன்னு சொன்னா நீசமாயிருவாரு. கடக லக்னத்துல சந்திரனுடைய வீட்டுல சனி இருப்பார். இப்போ பொதுவாக சந்திரனுடைய சனி வீட்டுல சனி இருக்கிறது அது புனர்ப்பு தோஷம். அதனால குழப்பங்கள், தாழ்வு மனப்பான்மை ரொம்பவே அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.